அதாவது ஒருத்தர் இறந்துட்டான்னு வைங்க, இறந்தவுடனே கபூர் வேதனைன்னு வழங்கி வச்சுருக்குறோம். அந்த கபூர் வேதனைக்கு டைம் என்ன? இறந்தவரை நீங்கள் 3 நாளைக்கு கூட வச்சுருப்பீங்க, 3 நாளைக்கு கபூர் வேதனை இருக்காதா? இறந்தவரை நீங்கள் 10 நாள் கழிச்சு கூட என்ன செய்வீங்க? ஒரு அரசாங்கத்தில் சில சட்டத்திட்டங்களை போட்டு 10 நாளைக்கு பாடியை வச்சுட்டு அப்புறமேல் பாடியை தருவான். நீங்கள் 10வது நாள் கொண்டே அடக்கம் பண்ணுவீங்க. என்றைக்கு அடக்கம் பண்ணுறீங்களா அன்றைக்கி தான் கபூரா என்று கேட்டால், அந்த கபூரில் அடக்கம் செய்கிறதுன்ற அந்த அதிசை மட்டும் வச்சு பார்த்தால் கபூரில் வச்ச உடனே தான் கேள்வின்னு வருகிறது. ஆனால் அப்படி அர்த்தம் செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், கபூர்லேயே அடக்கம் செய்யப்படாதவங்களை என்ன செய்வீங்க? கபூரில் அடக்கம் செய்யப்படாமல் எரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு கபூர் வேதனை உண்டா? உண்டு. அதே மாதிரி சிங்கம், புலி, கரடி சாப்பிட்டுருச்சு மனுஷனை, அவன் எங்கே இருக்கானே தெரியலை. அப்போ அவனுக்கு கபூர் வேதனை எது? மீன்கள் விழுங்கி சாப்பிட்டுருச்சு, கபூர் வேதனை எது? அது மாதிரிலாம் இருக்கிறது. கபூர் வேதனைங்கிறது மண்ணுக்குள்ளே அடக்கி அங்கே தான் நடக்குதுன்ற அர்த்தம் வச்சோம் என்று சொன்னால், கபூர் வேதனையிலேருந்து இந்த எரிக்கப்படுற எல்லாம் தப்பிச்சுக்கிடுவாங்க. முஸ்லீமுக்கு மட்டும் தான் கபூர் வேதனைன்னு வந்துடும். அப்படி அர்த்தம் கிடையாது. சொல்லப்போனால் கபூர் வேதனைங்கிற கபூரில் வச்ச பிறகு தான் நீங்கள் அதுக்குன்னு எல்லாம் ஒரு டைம் வச்சுருப்பான். டயத்தை நமக்கு சொல்லலை. உரிய டயத்தில் நீங்கள் அடக்கிட்டீங்கன்னு சொன்னால் கபூர் வேதனை அப்போ ஆரம்பிச்சிடும். நீங்கள் தாமதப்படுத்துனீங்கன்னா, நீங்கள் தாமதப்படுத்துறதுக்காக அல்லாவும் தாமதப்படுத்த மாட்டான். இது லாஜிக்காக வழங்குற விஷயம். இருந்தாலும் ஆதாரத்தோடு சொல்லணும்ல. ஆதாரத்தோடு சொல்வதாக இருந்தால், புகாரில் 1289வது ஹதீஸில் ஒரு செய்தி வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யகூதி ஜனாசா, யகூதி பெண், யூத பெண், அவங்களுடைய ஜனாசா இருக்குது. அந்த ஜனாசாவை கடந்து செல்கிறார்கள். போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, இன்னஹும் ல யபுக்கூன் அலைஹா, இவர்கள் இங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஓ இன்னஹாலத்து அதபி ஃபி கப்ரிஹி, அவருடைய கபூரில் ஒரு வேதனை செய்யப்பட்டிருக்கிறாரு. இவங்க இந்த பாடியை சுற்றி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்ணு கபூரில் வேதனை செய்யப்படுறாளுங்கிறாங்க. அடக்கம் செய்ய முடியும் தானே இது? அதான் அடக்கம் செஞ்சவனு தான் கபூர் வேதனை என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் இதை எப்போ சொல்கிறாங்க? அடக்கம் செய்யப்படாத பாடி அதை சுற்றி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவங்க இங்கே அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இந்த பெண்ணு கபூரில் வேதனை செய்யப்படுகிறாள். இறந்த உடனே அந்த கபூர் வேதனை வந்துடும். அது அல்லாஹ் என்ன டைம் வச்சுருக்கான்னு சொல்லப்படல நமக்கு. அதனால் நீங்கள் அடக்கிறது தாமதமாக்கினாலும் கபூருடைய வேதனை அது உரிய நேரத்தில் ஆரம்பித்து விடும். நீங்கள் அடக்கவே செய்யாவிட்டாலும் கபூருடைய வேதனை ஆரம்பித்து விடும். எரித்து சாம்பலாக தூவி உலகம் பூரா பரப்பி விட்டாலும் கபூருடைய வேதனை ஆரம்பித்து விடும். அதான் நம்முடைய நிலைப்பாடு.